விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி, ஜெர்சி கிடாரி, ஹெச்எஃப் கைக்கறவை மாடு, ஹெச்எஃப் சினை மாடு, கன்று மாடுன்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள், கைக்கறவை மாடுகள், சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல் தொடர்பு கொள்ளுங்கள். நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. நண்பர்களே, இன்றைக்கி காரியமங்கலம் மாட்டுச்சந்தைக்கு பார்த்திங்கன்னா 3:30க்கெலாம் போயிட்டோங்க. 3:30க்கெலாம் போயிட்டு திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர்லேருந்து ஒரு சார் வரேன்ட்டு இருந்தார். அவர் கண்ணுக்குட்டி வாங்கணும்னு வரேன்ட்டு இருந்தார். அப்புறம் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் வந்தாருங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 5 மணிக்கு மேலே தாங்க கண்ணுக்குட்டியே கிடேரியே பார்க்க ஆரம்பித்தோம். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கிடேரிகள் வந்துட்டு இருந்துச்சு. இருட்டில் தெரியாது. நாங்கள் வாங்கியிருக்க கிடேரி பாருங்கள் நண்பர்கள். இந்த கிடேரி தான் பொங்கலூருக்கு வாங்கியிருக்கு. இந்த கிடேரி வந்து நல்ல தெளிவான ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குங்க. அதாவது சுழி சுத்தத்தில் இருக்குது. கர்ப்பப்பையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சாய்குரு மகாராஜா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் சாருக்கு பார்த்திங்கன்னா கிடேரி வாங்கி கொடுத்துருக்கோங்க. அவர் வந்து திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர்லேருந்து வராருங்க. அவருக்கு வந்து ஒரே ஒரு கிடேரி தான் வேணும்னு சொன்னார். அதனால் அவருக்கு ஒரு கிடேரி வாங்கியிருக்கோம். கிடேரி வந்து ஹெச்எஃப்பில் தாங்க எடுத்திருக்கோம். கொம்பு சுடாமல் தெளிவான பில்ட் குவாலிட்டியில் எடுத்திருக்கோங்க. தரமான குவாலிட்டி தாங்க அதில் எடுத்திருக்கோம். இருங்க, அப்போ சார் பேசுகிறாரு. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்? நான் பொங்கலூர் பக்கத்துலேருந்து வரீங்க. உங்களுக்கு இப்போ இந்த ஹெச்எஃப் கண்ணை எடுத்திருக்கோம். எப்படி நல்லா இருக்குங்களா? பிடிச்சிருக்குங்களா? நல்ல கண்ணாக எடுத்திருக்கோம் சார். தெளிவான கண்ணாக தான் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம போக்கொண்டியில் தாட்டி விட்டுருலாம் சார். சரிங்களா? உங்களுக்கு சந்தோஷம் தானே சார்? சந்தோஷம். சரிங்க. இது மாதிரி கன்று வேணுனாலும் மறுபடியும் கூப்பிடுங்க, நல்ல கண்ணாக எடுத்துக்கலாங்க. சரி நண்பர்கள், இந்த வாரம் பார்த்திங்கன்னா அளவான கிடாரிகள் தான் வந்துருச்சு. கொஞ்சம் பெரிய சைஸ் கிடாரிகள் வரல. இந்த வாரம் லிமிட்டான கிடாரிகள் தான் வந்துருச்சுங்க. இப்போ இந்த 3 கிடாரிகளும் பார்த்திங்கன்னா என்ன விலை சொல்கிறாரு, என்ன விலை கேட்குறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் பாருங்கள். இந்த 3 கிடாரிகள் நல்லா கொஞ்சம் பேட்சில் இருக்குது. ஐயா, அந்த கண்ணெல்லாம் என்ன விலைங்கய்யா சொல்கிறீங்க? 3 120 சொல்லுது. 3மே 1,20,000. ஆமாம். இதெல்லாம் பல்லு போடலை. பல்லு போடல ஒன்றும். சரி, என்ன விலைக்கு தான் கேட்குறாங்க? அவங்க ₹1 கேட்குறாங்க. சரி 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 சரிங்க. கொஞ்சம் நவருங்க. இது பாருங்க, இந்த கிடேரி வந்து அண்ணன் தான் கேட்டுட்டு இருக்காரு. என்ன விலைன்னா சொல்றாங்க? 45 ரூபா சொல்றாங்க. 45 ரூபா சொல்றாங்களா? 35 ரூபா கேட்டிருக்கீங்க. ஆஹா, சரி சரி. நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லு போடலைங்க. கிடேரி நல்ல கிடேரியாக இருக்குது. நம்ம வாங்கின கிடேரியை விட அளவு கம்மி தான். பல்லு இன்னும் போடல. ஆனால் என்ன விலைக்கு வாங்கினீங்க? 34க்கு வாங்கினீங்களா? கொம்பு வந்து சுட்டுருக்குதுங்க. கொம்பு சுட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் ப்ரீடு கொஞ்சம் கம்மி தாங்க. நண்பர்கள், இந்த வாரம் இந்த மாதிரி சைஸ் கிடேரிகள் தான் அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், அதே சைஸ் கிடேரிகள் தான் அதிக அளவில் வந்திருக்கு. கொஞ்சம் ஹைட் வெயிட்டான கிடேரிகள் அவ்வளோக்கு வரல. அந்த மாதிரி கிடேரிகள் 1-2 தான் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி கிடேரிகள் தான் அளவாக வந்திருக்குங்க இந்த வாரம். நண்பர்கள், இந்த மாதிரி கிடேரி எடுக்கலாங்க. இந்த மாதிரி கிடேரி வந்து சிந்தாமணி ப்ரீடு. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 15 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாங்க. அந்த மாதிரி கிடேரி தான். இந்த மாதிரி கிடாரிகள்லாம் நல்ல விலைக்கு எடுக்கலாங்க, அனுசரித்து எடுக்கலாங்க முன்ன பின்ன. நண்பர்கள், இந்த மாதிரி இழப்பாக இருக்கிற கன்று, கொஞ்சம் ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற கன்று பார்த்திங்கன்னா ஒரு ₹20, ₹25 அந்த மாதிரி வாங்கலாங்க. நிறைய நண்பர்கள் அப்படி தான் கேட்குறாங்க. ஒரு ₹20, ₹25 நல்ல கிடேரி எடுத்துக்கோங்கன்னு. வியாபாரம் குறைவுனால வியாபாரிகள்லாம் கடலை சாப்பிட்டுட்ருக்காங்க இந்த வாரம். நிறைய நண்பர்கள் 10,000 ரூபாய்க்குள்ளே கேட்குறாங்க. 10,000 ரூபாய்க்குள்ளே இந்த மாதிரி கண்ணுங்க கிடைக்காது. 10,000 ரூபாய்க்கு மேலே தான் 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் எடுக்கலாங்க. நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கும், சுழி சுத்தமாகவும் இருக்குங்க.
இந்த கிடையாது பார்த்திங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குங்க, பல்லு இன்னும் போடலை. இது வந்துட்டு 35 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. விலை வந்து முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் இழப்பான கண்ணுக்குட்டிகள் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 35 ரூபா அந்த ரேஞ்சில் எடுக்கலாங்க. இதெல்லாம் வந்து பல்லு போடாத கண்ணுக்குட்டிங்க கிடையாதுங்க. இந்த கிடையாது பார்த்திங்கன்னா 65,000 ரூபா விலை சொல்லிட்டு இருந்தாங்க. பல்லு வந்து 2 பல்லுங்க. இன்றைக்கி கிடாரிகளோட விலை நிலவரம் பார்த்திங்கன்னா சுமாராக தாங்க இருந்துச்சு. அதிகமாக இல்லை, கம்மியும் இல்லை, மீடியமாக தாங்க போணுச்சு இந்த வாரம். நண்பர்கள், இந்த கிடேரி பார்த்திங்கன்னா 2 பல்லு போட்டிருக்குங்க. 2 மாதம் செனையில் இருக்குது. இந்த கிடேரி சுழி சுத்தமாக இருக்குங்க. பல்லு பார்த்திங்கன்னா 2 பல்லு தான் போட்டிருக்கு. நல்ல நெட்டு நீளம் இருக்குது. முகம் மட்டும் கொஞ்சம் நீட்டு முகமாக இருக்குது. இந்த கிடேரி யாருக்காவது பிடிச்சிருந்தா தொடர்பு கொள்ளுங்க. இந்த கிடேரி செனையில் இருக்குது. யாருக்காவது வேணால் வாங்கி கொடுத்துடலாம். இது வந்துட்டு ஈரோடு மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்குங்க. வேணுன்னா தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. ஒரு பேட்சில் தாங்க இருக்குது. நாளைக்கு நிறசனையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபா வரைக்கும் தாராளமாக விற்பனை பண்ணலாம். இவர்களை அடுத்து கைக்கறவை மாடுகள், சினை மாடுகள் அப்படியே ஒரு விசிட் பார்த்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ கைக்கறவை மாடுகள் வந்திருக்குன்னு அப்படியே ஒரு ஓரளவு பாருங்கள். நான் இது வந்து மேக்ஸிமம் விலை கேட்கல, விலை கேட்காம தான் நான் காமிச்சிட்ருக்கேன். அதாவது எப்படி மாடுகள்லாம் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேங்க. ஏன்னா இந்த வாரம் கைக்கறவை மாடுகள் நிலவரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. அதோட வரவும் கம்மியாக தான் இருந்துச்சு. காங்கேய நாட்டு மாடு சூப்பர் மாடு ஒன்று வந்துருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்சிலேயே இருக்குது, ஹெச்எஃப்லேயே இருக்குது. இதெல்லாம் வாங்கி கட்டி கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி கைக்கறவை மாடுகள்லாம் ஒவ்வொரு மாடுகள் பார்த்திங்கன்னா நல்ல தரமான மாடுகளும் வரும். ஒவ்வொரு மாடுகள் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கைக்கறவை மாடுகள் எடுக்கிறது ரொம்ப கவனமாக எடுக்கணுங்க. கொஞ்சம் ஏமாந்தோம்னாலும் பணம் போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் எடுக்கணும். கொஞ்சம் இழப்பாக இருக்கிற மாடை எடுத்துட்டோம்னா நம்ம கொண்டு போய் தேர்த்திக்கலாங்க. மற்றபடி செனையெல்லாம் இருந்துச்சுன்னா காரியமங்கலத்தில் பொறுத்தளவு நம்ம செனை செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குங்க. ஏன்னா செனை நம்பிக்கையில் வந்து கொண்டு வர முடியாது. அதனால் செக் பண்ணி எடுத்துக்கிறது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாங்க ரொம்ப நல்லது. நண்பர்களே, கைக்கறவை மாடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ மாடுகள் வந்துடுச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ மாடுகள் வந்துட்டு கைக்கறவை மாடுகள்லாம் விற்பனை ஆகிட்டுருக்கு காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில். அதாவது நல்ல மாடுகள் வந்து வாங்கி கட்டிக்குவாங்க. வியாபாரிகள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வாங்கி கட்டிடுவாங்க. நல்ல மாடுகள் வந்து அதே மாதிரி டெஸ்ட்டில் இருந்தாலும் சீக்கிரம் வாங்கி கட்டிக்குவாங்க. நம்ம சம்சாரிகள் போய் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக தான் அங்கே வாங்கணும். நண்பர்களே, இந்த மாடு பாருங்கள் நல்ல நைஸ் தோலில் சூப்பராக இருக்குது மாடு. ஐயா, இந்த மாடு என்ன விலை? மாடு 75 சொல்கிறேன். 75ஆ? பல்லு கடை முளைப்பா? சரி. சென மாடு தான். என்ன விலை கேட்குறாங்க? சரி. இன்றைக்கி சினை மாடுகளோட நிலவரமும் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி மாடுகளும் வரவு வந்து கம்மி தான். அதே மாதிரி விற்பனை விலையும் பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. மாடுகள்லாம் பாருங்கள் எப்படி மாடுகள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே கிராஸ் மாடுகளும் நிறையா வருங்க. அதே மாதிரி அதிக மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஹெச்எப் தாங்க அதிக மெஜாரிட்டியில் இருக்குது. நல்ல மாடுகள் வரும். கிராஸ் மாடுகள் அதிக அளவில் வருங்க. அதாவது 50% இது, 50% அது ஹெச்எஃப், அந்த மாதிரி தாங்க மாடுகள் வரும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் விலை கம்மி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் விலை முன்ன பின்ன அனுசரித்து தரேன் நாங்கள். ஹெச்எஃப் மாடு பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய்க்கு விலை பேசிகிட்டு இருந்தாங்க. விலை படியாமல் தான் நின்றுட்டு இருந்துச்சுங்க. மாடுகள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சினை மாடுகளோட வரத்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. இந்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 2 லட்ச ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தலையீத்து தாங்க, இதெல்லாமே தலையீத்து தான். இந்த மாதிரி ஜெர்சி மாடு ஓரளவுக்கு நம்ம விலைக்கு எடுக்கலாங்க. முன்ன பின்ன அனுசரித்து கொடுப்பாங்க. ஹெச்எப் மாடு பார்த்துங்க, மொட்டையிலெல்லாம் நல்ல மாடுகள் இங்கே கிடைக்குதுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படியா இருக்கு? செனமாடு சந்தை மாடு கொஞ்சம் கம்மி இன்னைக்கு வியாபாரம். செனமாடு கொஞ்சம் கம்மி தான். இன்னைக்கு வரவு எப்படி, கம்மியா அதிகமா? அதிகமாக இல்லை, கம்மி தான். எல்லாமே கம்மி தான். விலையும் கம்மி, மாடும் கம்மி தான். மாடு கம்மி தான். சரி. நீங்கள் எந்த ஊருங்க? நாங்கள் நாகனம்பட்டி. தருமபுரி தானா? காரியமங்கலம் பக்கம். காரியமங்கலம் மட்டும். சரிங்க. நன்றியா.
இவர்கள் இந்த மாடு பார்த்திங்கன்னா கர்நாடகாவுக்கு விலை பேசிகிட்டு இருந்தாங்க. விலை வந்து 60க்குள்ளே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மாடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நாட்டு கிராஸ் மாடு இது. கறவை வந்துட்டு ஒரு 15க்குள்ளே தாங்க இருக்கும். சொல்கிற அளவுக்குலாம் கறவை இருக்காது இந்த மாட்டில். ஒரு 15க்குள்ளே தாங்க இருக்கும். நண்பர்களே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்ந்து வந்துட்டுருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் மாடுகள் வாங்கணுன்னா நாம் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோங்க. இந்த தருணம் வந்து நல்ல தருணங்க. விலை வந்து முன்ன பின்ன அனுசரித்து தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் மாடுகள் வாங்கணுன்னா இந்த டைமில் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நல்லா குறைஞ்ச விலையில் வாங்கிக்கலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.